சவுதி அரேபியா அப்படிங்கிற ஒரு நாட்டை பத்தி நீங்க இதுவரைக்கும் கேள்விப்படாத விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா தெரிஞ்சுக்க போறோம். நம்ம சேனல் புதுசா வந்திருக்க யாரா இருந்தாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வெல்கம் பேக் another நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர் மேஜிக். சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு இஸ்லாமிய நாடு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பொம்மையை வச்சோ அல்லது ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சோ சூனிய வைக்கிறது, ஒரு மேஜிக் ட்ரிக் தெரிஞ்ச ஒரு மெஜிஷியனா இருக்கட்டும், இந்த மாதிரி மந்திர வித்தைகள் பண்றது எதுவா இருந்தாலும் அங்க அனுமதி கிடையாது. காரணம் இது எல்லாமே ஒரு மூட நம்பிக்கை, ஒரு கண்கட்டி வித்தை அப்படின்னு அவங்க ரொம்பவே நம்புறாங்க. அதனால அவங்களுடைய நாட்டுல இந்த மாதிரி மேஜிக் பண்ணக்கூடிய மெஜிஷியனா இருக்கட்டும், சூனிய வைக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், அவங்க யாராச்சும் கையில சிக்கினாங்க அப்படின்னா அவங்களோட பொருட்கள் எல்லாத்தையுமே பறிமுதல் பண்ணிடுவாங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த மாதிரி விஷயங்கள் பண்றவங்களையும் தாண்டி மந்திர தந்திரங்கள் மாய வித்தைகள் கொண்ட புத்தகங்களா இருக்கட்டும் அதையும் படிக்கிறதுக்கு அவங்க அனுமதிக்கிறதே கிடையாது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இது சம்பந்தமா ஒரு சம்பவம் கூட சவுதி அரேபியால நடந்துச்சு. வீடியோ பாக்குற நீங்க ஒரு தடவையாச்சு ஹாரி பாட்டர் அப்படிங்கிற ஒரு மூவியை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. சில பேர் புத்தகமாக கூட வாங்கி படிச்சிருப்பீங்க. அந்த ஹாரி பாட்டர் படம் முழுக்கவே மந்திர தந்திரங்களை மையமா வச்சுதான் இருக்கும். அந்த ஹாரி பாட்டர் படத்தோடைய புத்தகங்களை கூட எரிச்ச சம்பவம் சவுதி அரேபியால நடந்திருக்கு. இந்த மாதிரி மந்திர வித்தைகள் இருக்கக்கூடிய படங்களா இருக்கட்டும், புத்தகங்களா இருக்கட்டும், சூனிய வைக்கிறவங்க, மேஜிக் ட்ரிக் தெரிஞ்ச மெஜிஷியன் இந்த மாதிரி யாராச்சும் நாட்டில் இருக்காங்களா அப்படிங்கிறத அவங்க கண்காணிக்கிறதுக்காகவே தனியா ஒரு குழுவே வச்சிருக்காங்க சவுதி அரேபியால. அந்த குழுக்கு பேர் என்ன அப்படின்னா தி கமிட்டி ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் பிரிட்ஜு அண்ட் பிரிவென்ஷன் ஆஃப் பைசன் அப்படிங்கிற பேரும் வச்சிருக்காங்க. இந்த குழு 2009 இருந்து இன்னைக்கு வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கு. இவங்களோட முக்கிய வேலையே இந்த மாதிரி மேஜிக் ட்ரிக்ஸ் பண்றவங்க, புத்தகங்களை படிக்கிறவங்க, சூனிய வைக்கிறவங்க, இவங்க எல்லாரையும் பிடிச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளவு தவறான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டீச் பண்றதா இவங்களோட முக்கிய வேலையே. இந்த மாதிரி விஷயங்களை பண்றவங்களை பிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு உள்நாட்டுக்காரங்க வெளிநாட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பாகுபாடுமே அவங்க பார்க்க மாட்டாங்க. சவுதி அரேபியா ஒரு பாலைவன நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த நாட்டுல தண்ணி, குடிக்கிற தண்ணியோட பிரச்சனை மிகப்பெரிய ஒரு தலைவலி தான் அந்த நாட்டு மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும். சவுதி அரேபியால ஒரு லிட்டர் பெட்ரோலோடைய விலையை விட ஒரு லிட்டர் தண்ணி பாட்டிலோடைய விலை ரொம்பவே அதிகம். சவுதி அரேபியால ஒரு லிட்டர் தண்ணி பாட்டிலோடைய விலை 25 ரூபாய். ஆனா ஒரு லிட்டர் பெட்ரோலோடைய விலை சவுதி அரேபியால வெறும் 13 ரூபாய் தான். இந்த அளவுக்கு ஒரு லிட்டர் தண்ணி பாட்டிலோடைய விலை அதிகமா வச்சு விற்கிறதுக்கு காரணம் அங்க தண்ணி தட்டுப்பாடுங்கிறது அளவுக்கு அதிகமா இருக்குது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் தண்ணிக்காக கடலை மட்டும்தான் நம்பி இருக்காங்க. ஆனா அப்படி கடல்ல கிடைக்கக்கூடிய நீரை கூட சுத்தப்படுத்தி அது குடிநீராகவும் பயன்படுத்தக்கூடிய நீராகவும் மாத்துறதுக்கு ஏகப்பட்ட எனர்ஜியும் நிறைய பணமும் செலவாகும். இந்த மாதிரியான காரணங்களாலதான் சவுதியில ஒரு லிட்டர் தண்ணி பாட்டிலுடைய விலை இந்த அளவுக்கு அதிகமா இருக்கிறதுக்கு காரணமா இருக்குது. சவுதி அரசாங்கத்துக்கு இன்னொரு தலைவலி, 2020 கணக்குப்படி சவுதியில மொத்த மக்கள் தொகையுடைய எண்ணிக்கை 30 பில்லியனா இருந்துச்சு. ஆனா 2040-50க்குள்ளேயே சவுதி அரேபியா நாட்டோடைய மொத்த மக்கள் தொகை 50 மில்லியனை தாண்டும் அப்படின்னு அவங்க கெஸ் பண்ணிருக்காங்க. அதனால எதிர்காலத்துல இந்த தண்ணி பிரச்சனை இன்னும் மோசமாகும் அப்படிங்கறதுனால இப்பவே அவங்க பல திட்டங்களை கையில வச்சிருக்காங்க எதிர்காலத்துல வரக்கூட தண்ணி பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக. நீங்க சவுதி அரேபியாவுக்கு முதல் தடவை போகும்போது கண்டிப்பா அந்த இடத்துல இந்த ஒரு விஷயத்தை நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. அங்க திடீர்னு பெரிய பெரிய மால்ல இருந்து சின்ன சின்ன கடைகள்ல இருந்து எல்லாமே ஒரே நேரத்துல மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாரும் எங்கேயோ போகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்படி இவங்க நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கடைகளும் ஒரே நேரத்துல மூடக்கூடிய ஒரு விஷயத்தை சவுதிக்கு நீங்க முதல் தடவை போகும்போது உங்களால பார்க்க முடியும். இதை பார்த்த உடனே உங்களுக்கு வினோதமா இருக்கலாம். ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இது சாதாரணமான ஒரு விஷயம் தான். இதுக்கு முக்கிய காரணம் சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் 5 நேர தொழுகையை கட்டாயம் எல்லாரும் கடைபிடிக்கணும். இதனால தொழுகைக்கான நேரம் வரும்போதெல்லாம் பெரிய பெரிய மால்ல இருந்து சின்ன சின்ன கடைகள்ல இருந்து எல்லாத்தையுமே நாடு முழுக்க ஒரே நேரத்துல கடையை மூடிட்டு எல்லாரும் தொழுகைக்கு போயிருவாங்க. இந்த இடத்துல உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம், அது எப்படி நாடு முழுக்க ஒரே நேரத்துல எல்லாரும் கடையை மூடிட்டு தொழுகைக்கு போறாங்க அப்படின்னு, அந்த நேரத்தை எப்படி இவங்க கணக்குல எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்க மனசுக்கு டவுட்டா வரலாம். இதுக்காக சவுதியில இருக்கக்கூடியவங்க ஒரு மெத்தடை பயன்படுத்துறாங்க. அந்த மெத்தடுக்கு பேரு குல் அக்வாரா அப்படிங்கிற பேரும் வச்சிருக்காங்க. இதுக்காக அவங்க சூரியனை பயன்படுத்தி நாடு முழுக்க ஒரே நேரத்தை தொழுக வரக்கூடிய நேரத்துக்கு தொழுகைக்காக கடையை மூடிட்டு எல்லாரும் ஒரே நேரத்துல போய் தொழுக ஆரம்பிச்சிருவாங்க. மொத்த சவுதி அரேபியா நாடுமே அந்த தொழுகை நடக்கிற 20 நிமிஷம் பாஸ் பட்டனை பாஸ் பண்ண மாதிரி மொத்த நாடுமே சம்பிச்சு அப்படியே நிக்கிற மாதிரி உங்களுக்கு புதுசா போனோன்னு தெரியும். ஆனா இந்த ஒரு விஷயம் எல்லாம் சவுதி அரேபியால இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே சாதாரண ஒரு விஷயம் தான். சவுதி அரேபியா நாட்டை பொறுத்த வரைக்கும் பெர்த் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்றதே கிடையாது. இதனாலேயே அந்த கருத்தடை சம்பந்தமான மாத்திரைகளா இருக்கட்டும், பொருட்களா இருக்கட்டும், இது எதையுமே கடையில போய் ஈஸியா வாங்கிட முடியாது. அப்படி ஒரு நபர் ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு பெர்த் கண்ட்ரோல் மாத்திரையோ அல்லது ஏதாச்சும் ஒரு எக்யூப்மெண்ட்டோ வாங்குறாரு அப்படின்னா அவர்கிட்ட பல கேள்விகள் கேட்பாங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா, நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க, உங்க வீடு எங்க இருக்கு, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு பல கேள்விகளை கேட்பாங்க. இந்த மாதிரி கேள்விகளை அவங்க கேட்டப்போ நம்ம பதில் சரியா கொடுத்தாலும் கூட அவங்க அந்த மாதிரி பொருட்களை அவங்களுக்கு கொடுத்துருவாங்களா கேட்டீங்கன்னா அதுவும் டவுட்டான ஒரு விஷயம் தான். ஆனா சவுதியில சொல்ல
சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி பொருட்களை வெளிநாட்டை சார்ந்தவங்க யார் வந்து வாங்குறதா இருந்தாலும் ஈஸியா வாங்கிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சவுதி அரேபியால PDA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அனுமதி கிடையவே கிடையாது. PDA அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா, பப்ளிக் டிஸ்பிளே ஆஃப் அஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுறது தான். அதாவது ஒரு நபர் வந்து அவரோட மனைவி கூட பொது இடங்கள்ல பயணம் பண்ணிக்கிட்டோ, கார்லயோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு இடத்துல நடந்து போய்கிட்டு இருக்கும் போதோ ஹக் பண்றது, கையை பிடிச்சிட்டு நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அங்க அனுமதியே கிடையாது. காரணம் இஸ்லாத்தோடைய சட்டமான சரியா சட்டத்துப்படி இது வந்து கப்பிள்ஸ் பண்றது மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதனால பப்ளிக் பிளேஸ்ல இந்த மாதிரி எந்த ஒரு கப்பிள்ஸ் வந்து நடந்துக்கிட்டாலும் அவங்களுக்கு ஃபைன் போடுறதுல இருந்து ஜெயில தள்ளக்கூடிய அளவுக்கு கடுமையான சட்டங்கள் சவுதி அரேபியால இருக்குது. ஆனா இந்த ஒரு ரூல்ஸ் அந்த நாட்டு மக்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. வெளிநாட்டுல இருந்து அந்த நாட்டுக்கு வேலைக்கு வர்றவங்க கூட இந்த மாதிரியான ரூல்ஸ்களை அவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதுல இந்த PTA அப்படிங்கிற இந்த ரூல்ஸ் மட்டும் கிடையாது. இது கூடவே பொது இடங்கள்ல துப்புறது, அதுக்கப்புறம் குப்பைகளை பொது இடங்கள்ல போடுறது, பிரேயர் டைம்ல சத்தம் போடுறது, இல்லாட்டி மியூசிக்ஸ் கேட்கறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட அங்க தடை தான் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ரூல்ஸ்களை பிரேக் பண்ணா அவங்களுக்கும் சில நேரங்களில் சிறை தண்டனையோ அல்லது ஃபைன் 70,000 வரைக்கும் கட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமா. 1930 காலகட்டத்தில் சவுதி அரேபியா நாடுகள்ல சில திரைப்படங்கள் திரையிடப்பட்டு தான் இருந்துச்சு. சில திரையரங்குகள்ல படங்கள் ஓடிட்டு தான் இருந்துச்சு. ஆனா 1950 காலகட்டங்களில் சவுதி அரேபியா நாட்டை சேர்ந்த இஸ்லாமிய மத தலைவர்கள் சில பேர் இந்த மாதிரி சினிமாக்களை இளைஞர்கள் பார்க்கறதுனால அவங்களுடைய மனசு அப்படிங்கிறது கெட்டதாகுது, சில கெட்ட எண்ணங்கள் அவங்களுக்கு வருது அப்படின்னும், மேற்கத்திய நாடுகளுடைய கலாச்சாரங்கள் அவங்களுடைய பழக்க வழக்கங்களை திணிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பல திரையரங்குகளை மொத்தமா சவுதி அரேபியால மொத்தமா க்ளோஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் சவுதி அரேபியால தியேட்டர்கள் கொஞ்சம் கொஞ்சமா திறக்கப்பட்டுச்சு. அப்படி திறக்கப்பட்ட தியேட்டர்ல முதல்ல ஓடின திரைப்படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்வல் ஸ்டுடியோவுடைய பிளாக் மேந்தர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு திரைப்படம் தான். இந்த திரைப்படம் நல்ல ஒரு வெற்றியை காணதுக்கு அப்புறம் நிறைய திரைப்படங்களை வெளியிடணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய தியேட்டர்களும் திறக்கப்பட்டுச்சு. இப்போ சவுதி அரேபியால கிட்டத்தட்ட 2000 திரையரங்குகள் கொண்ட திரையரங்குகளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே 2050க்குள்ள பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிருக்காங்க. சவுதி அரேபியால சாதாரண போலீஸ்களையும் தாண்டி மாரல் போலீஸ் அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்குது. இவங்களை முசாபி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 1940 இருந்து இவங்க இருக்கிறாங்க. ஆனா 1980க்கு அப்புறம் தான் இவங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்க ஆரம்பிச்சிருக்கு. இவங்களுடைய முக்கியமான வேலையே சவுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை சரியா ஃபாலோ பண்றாங்களா அப்படிங்கறத வாட்ச் பண்றதா இவங்களுடைய வேலையே. சரியான நேரத்துக்கு தொழுகைகளை ஃபாலோ பண்றாங்களா, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்கு, ஆண்கள் பெண்கள் பேசிட்டு இருக்காங்களா, இந்த மாதிரி இஸ்லாத்துல இருக்கக்கூடிய எல்லா சட்டங்களையும் சரியா ஃபாலோ பண்றாங்களா நாட்டு முழுக்க அப்படிங்கறத இவங்க வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த பிரிவு காவல்துறையில கிட்டத்தட்ட 3000 ஆபீசர்ஸ் இருக்காங்க. 10,000 வாலண்டியர்ஸும் அண்டர் கிரவுண்ட்ல ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் அப்படிங்கிறதுனால இவங்களை தாண்டி யார் தவறு செஞ்சாலும் இவங்க கண்காணிக்கும் போது கையில மாட்டிட்டாங்கன்னா அவங்கள கொண்டு போய் ஜட்ஜ் முன்னாடி நிப்பாட்டுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏத்த மாதிரியான தண்டனைகள் கொடுக்கப்படும். இப்படி இவங்க சவுதி நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த போலீஸ் ஆபீசர்கள் அண்டர் கிரவுண்ட்லயும் வெளிப்படையாகவும் சில கண்காணிப்பு வேலைகளை பார்த்துட்டு வராங்க இன்னைக்கு வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல அவ்வளவுதான். சவுதி அரேபியாவை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல தெரிஞ்சுப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இது மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் சரியா போக மாட்டேங்குது. ஸோ பெல் நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. அண்ட் மற்ற வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா மேலே ஐகார்ல லிங்க் கொடுத்துருக்கேன். மற்ற வீடியோஸை அதில் பாருங்க, கிளிக் பண்ணி. அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.